அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஹனுமான் பொங்கல் என்று வெளியாக இருக்கும். தெலுங்கில் எடுத்து இந்தி மற்றும் தமிழில் பிற மொழிகளில் டப் செய்து வெளிவந்திருக்கிற திரைப்படம் ஹனுமான். தேஜா ஹீரோவாக நடித்து பிரசாந்த் வர்மா இயக்கி நம்ம தமிழில் சமுத்திரக்கனி நடிச்சிருக்காரு. இப்போ ஒரு பிரம்மாண்டமான சினிமான்னு சொன்னால் ஹனுமன் சொல்லலாம். இப்போ அயோத்திக்கு ராமர் கோயில் ஓப்பன் பண்ணுற இந்த நேரத்தில் ஹனுமன் படம் வந்திருக்கிறது. மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதுவும் இந்த பக்தி திரைப்படம் மிக மிக ஒரு அற்புதமான கான்செப்டோடு வந்திருக்கு. கிரேதாயுகம் துவாபர யுகத்தில் நடந்த சம்பவங்களையும் மிக்ஸ் பண்ணி கலியுகத்தில் மறுபடியும் அழிவுகள் ஏற்படும். எதனால் ஏற்படும், அப்படி ஏற்பட்டால் அதை ஆஞ்சநேயர் எப்படி சரி செய்வார், இல்லை கடவுள் எப்படி சரி செய்வார் என்பதை மிக மிக அழகாக திரைக்கதை அமைத்து இயக்கியிருக்கிற திரைப்படம் தான் ஹனுமன். இந்த படம் அஞ்சனாத்திரி என்ற கிராமத்தில் மிகப்பெரிய வரி கட்டுறது, மற்றவங்களை துன்புறுத்துறதுன்ற அந்த ஒரு விஷயத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கும் இந்த வேலையில் ஒரு ஊரை சுற்றி கொண்டிருக்கிற ஒரு ஹீரோ, அவருக்கு மேலே ஹனுமன் சக்தி வந்து அவர் மிகப்பெரிய வேலையெல்லாம் செய்து அந்த கிராமத்தை எப்படி மீட்கிறாருன்றது ஒரு கதை. அதே மாதிரி வெளிநாட்டில் மிகப்பெரிய பண மோசடி செய்யக்கூடிய ஒரு வில்லன் நமக்கு ஒரு அபூர்வ சக்தி வேணும்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு வந்து அந்த சக்தியை தாம் பெறலாம்ட்டு குறுக்கு வழியில் நினச்சி வராரு. அது இந்த ஹனுமன் கதையோட ஒரு தொடர்பு இருக்கிறது. இந்த படம் ஸ்ரீராமனை பற்றியும் ஹனுமனின் வாழ்க்கை வரலாற்றில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயத்தை மட்டும் எடுத்துக்கின்னு அந்த விஷயத்தை பிரசாந்த் வர்மா இயக்குனர் கமர்ஷியலாக சொல்லியிருக்காரு. பக்தி காட்டும்போது ரொம்ப லாவாலாம் காட்டாமல் இயற்கை மிகப்பெரிய இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் என்னென்னா இயற்கை. அந்த இயற்கையை ரொம்ப அழகாக படப்பிடிப்பு நடத்தியிருக்காங்க. ஹனுமன் காட்டக்கூடிய அந்த செட்டுலாம் நமக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். ஆர்ஆர் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். இப்போ இந்த படம் எதை அதிகமாக சொல்லுதுன்னா, கடவுள் இருக்கிறாரா அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லும்போது கடவுள் இருக்கிறார் அப்படின்றதுக்கு உண்டான காட்சி அமைப்புகள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த படத்தோட இயக்குனர் மிகப்பெரிய புத்திசாலித்தனமாக ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருப்பார். எந்த இடத்துலையும் எந்த மதத்தையும் யாரையுமே புண்படுத்துகிற மாதிரி ஒரு வசனங்கள் கூட இந்த படத்தில் இல்லாதது இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். அதாவது நம்ம படத்தில் சமுத்திரக்கனியோட போர்ஷன் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். இன்ட்ரோல் வரைக்கும் பேசாமல் சமுத்திரக்கனியை இன்ட்ரோலுக்கு பிறகு பேச வச்சு முக்கியமான இடத்துல, அதுவும் கிளைமேக்ஸில் சமுத்திரக்கனி பேசுகிற வசனங்கள்லாம் மிகப்பெரிய அந்த படத்தோட பிளாட்ஃபார்மாக நிற்கிறது தான் ஹைலைட்டு. கடைசியில் ராமர் அனுமர் இவங்களெல்லாம் காட்டும்போது எண்டு கார்டு போடும்போது செகண்ட் பார்ட் வருன்ற மாதிரி போடுறாங்க. இருந்தாலும் இந்த படம் இந்து தர்மத்தில் இருக்கும் நல்லவைகளை மிக அழகாக, அதுக்காக நான் மற்ற மதத்தை புண்படுத்துகிறாங்கலாம் இந்த படம் எந்த இடத்துலையும் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்கள கூட இந்த படம் ஒரு இடத்துல கூட காயப்படுத்தலை. ஃபேமிலியோடு போயிட்டு பாருங்கள். தைப்பொங்கல் திருநாளில் இந்தியா முழுக்க வெளியாகி தெலுங்கில் மிகப்பெரிய வசூலை அள்ளி கொண்டு இருக்கிற இந்த ஹனுமன் தமிழில் மிகப்பெரிய வெற்றியை பெறும். அதே சமயம் முதல் நாள் முன்ன பின்ன இருந்தது கலெக்ஷனு இப்போ இந்த படத்துக்கு கூட்டம் அதிகரிக்கிறது. நீங்கள் ஃபேமிலியோட குடும்பத்தோட ஒரு நல்ல, அதாவது அந்த காலத்தில் நம்ம சம்பூர்ண ராமாயணம், திருவிளையாடல், சரஸ்வதி சபதம், பராசக்தி, இந்த மாதிரியான ஆதி பராசக்தி போன்ற படங்கள் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரியான படத்தில் இந்த படத்தை சேர்த்துக்கலாம். ரொம்ப ஹனுமன் புராணம், அதாவது ஹனுமனை வேண்டுறவங்க, ஸ்ரீராமரை கும்பிட்றவங்க கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல பக்தி படமாக இருக்கும். நண்பர்களே, அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்தை ஒரு முறை சொல்லி எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் செய்தால் நல்ல படங்களை பற்றி நல்ல விமர்சனங்கள் உங்களை தேடி வரும். நன்றி, வணக்கம்.